வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சேப்பாக்கத்துல உதயநிதிக்கு எதிராக பவன் கல்யாண் அவர்கள் அவரோட பதவியை திறந்துட்டு போட்டியிட போறதாகவும், சரி ஆந்திரா அரசியல்வாதி தமிழ்நாட்டுல போட்டியிட மாட்டாரு அப்படின்னு பார்த்தா, ஆனா சமீபத்துல அவர் அறுபடை டெம்பிளுக்குலாம் சுற்றுப்பயணம் போறது, தமிழ்நாட்டுல கருத்தை சொல்றது, தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ சீக்கிரமா ஒரு தமிழனா மாறிடுவாரு பவன் கல்யாண் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் எனக்கு சேர்ந்துச்சு. அதை குறித்து பாரி அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. எந்திரிக்கு நமஸ்காரம். என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க? என்னங்க இப்பதான் எல்லாம் மிங்கிள் ஆகுதுங்க. அதனால கன்னடம் பேசல நீங்க, ஏற்கனவே உங்களை கன்னடம். அதாவது பவன் கல்யாண் இப்பொழுது ஒரு தூய தமிழர் போல தன்னை காட்டிக்கொண்டு தமிழ்ல ட்வீட் போடுறாப்புல, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி, அதாவது காலையில எந்திரிக்கிறது ஆந்திரானா நைட்டு தூங்குறது தமிழ்நாடுங்கிற லெவலுக்கு அவரு உருண்டுட்டே இருக்கிறாப்புல. அதுவும் பக்தி மார்க்கம் அதை ஏதோ வேண்டுதல் வேற வச்சிருக்காருங்கிறாங்க. என்ன எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. அது செவி வழி வந்த தகவல். அதாவது ஆந்திராவில இருந்து அங்கப்பிரவச்சனம் மூலமாகவே தமிழ்நாட்டுக்கு வர்றது, அப்புறம் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து 6 படை வீடுகள் எல்லாம் அப்படியே சுத்தி அங்கப்பிரவச்சனம் பண்ணிட்டு திரும்ப ஆந்திராவுக்கு அப்படியே திருப்பதியில போயிட்டு ஒரு மொட்டையை போட்டுட்டு பண்ணான்னு இந்த மாதிரி ஏதோ சில பக்தி மூவ்ஸ் எல்லாம் அவர் பண்ண போறதா. மொட்டையை போடுறது மட்டும் நான் ஆமோதிக்கிறேன். அந்த முடியை வச்சுட்டு அவர் பண்ற சேஷ்டைகள்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு ப்ரோ. அதாவது கொஞ்சம் குறையும். இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்ன உங்க ஊர்ல அரசியல்லாம் முடிஞ்சிருச்சா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டு பக்கமே உங்களுடைய தலை திரும்புதே, ஏன் என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதுதான் ஒரு தமிழ் தேசிய பார்வையில ஒரு விளக்கம். சரி, எதனால இந்த குடுமி இந்த பக்கம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கணும்ல. அந்த விளக்கம் தான் இது. சரி, அந்த விளக்கத்திற்கு பேரு விஷால ஆந்திரா. விஷால ஆந்திரான்னு நம்மளுக்கு ஏற்கனவே விஷால ஆந்திரா நமக்கு தெரியுங்க. விஷால ஆந்திராங்க. அவர் வேற அவர் பண்ற நாடகத்தை தாங்க முடியல. திருநங்கைகளோட மேடையில போயிட்டு இப்ப அவருக்கு உடம்பு முடியல. அவருக்கு நீங்க திட்ட அவருக்கு உடம்பு முடியாம போகுது. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. சரி, அவர் படம் வரும்போதும் அவரை திட்டும் பொழுதும் அவருடைய கிரக நிலைகள் எல்லாம் மாறி அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்படியே நடுங்குறாரு, திடீர்னு நடுங்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன, நான் உடம்புக்கு நல்லா தானே இருக்கேன், நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப அப்படிம்பாரு. அரசியல்வாதிகளோட அநியாயத்துக்கு ஏமாத்துறாரு மக்களை. ஒரு பாவம்பா மக்கள். நான் கூட சரி ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஏதோ காய்ச்சல், சளி, இருமல் பிரச்சனை 8 மூலிகைகள் கலந்த நரசூஸ் காஃபி வச்சு கொடுத்துட்டா அவர் சரியாயிருவாரு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இப்ப வேற மாதிரி தான் போகுது போல. அவருக்கு உண்மையாவே உடம்பு முடியல, இல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாரா? நான் என்ன சொல்றேன், இந்த பர்ஃபார்மன்ஸை நீங்க சினிமால காமிச்சீங்கன்னா ஒர்க் அவுட்டா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. அவனிவன் படத்துல வர மாதிரி அந்த மாதிரி ரோல் எடுத்து நீங்க நடிங்க, வாழ்த்துக்கள். அது என்ன, தமிழக மக்கள் யாரா இருந்தாலும் வாழ வைப்பாங்க சினிமான்னு வந்துட்டா. சரி, ஓகே. இப்ப நம்ம பவன் கல்யாண் ஜிக்கு வருவோம். இல்ல, ஒரு டேர்ம் சொன்னீங்க, அதுதான் விஷால ஆந்திரா. விஷால ஆந்திரா. அதான் விஷால் பக்கம் திருப்பி விட்டு அப்படியே மறக்கடிச்சிருங்க. விஷால ஆந்திரா அப்படிங்கிறது என்னன்னா, விஷாலம் என்றால் பெருசுன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்க. விஷால் பெருசா இருக்காருல்ல உயரமா, அதனால விஷால் தலைவரே அகண்ட பாரதம் மாதிரி விஷால ஆந்திரா. இப்ப உங்களுக்கு புரியுது இல்ல? அதேதான். ஸோ பெரிய ஆந்திரா அப்படிங்கிற ஒரு பொருள். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானாவா உடஞ்சு போய் ஆந்திராவா பிரிஞ்சு போய் கிடக்கு. இப்ப அவங்களோட நிலப்பகுதி கம்மியானதாக ஃபீல் பண்றாங்க. இந்த வருத்தத்தை போக்குவதற்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஷால ஆந்திராங்கிற ஒரு செயல் திட்டத்தை அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு நேத்து அவங்களோட செயல் திட்டத்துல இல்ல, முன்னாடி இருந்தே இருந்துச்சு. என்ன கால கொடுமை, அந்த விஷால ஆந்திராவுக்கு தலைநகரம் சென்னை. அந்த விஷால ஆந்திராவுக்கு பல நிலங்கள் தமிழகத்துடைய எல்லை வச்சிருப்பாங்க. நீங்க விஷால ஆந்திரான்னு சும்மா கூகுள்ல தேடினீங்கன்னா கூட மேப் ஒன்று வரும். அதில் பாத்தீங்கன்னா முக்காவாசி தமிழ்நாடு அவங்க வளைச்சு போட்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு பகுதிகள் எல்லாம் ஆந்திராவில இருந்து நிலம் வாங்குற எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு செயல் திட்டத்தோட செயல்படுறாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, நம்ம திருவண்ணாமலைக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவே பேசியிருப்போம். அங்க தெலுங்கர்கள் அளவுக்கு அதிகமா குடியேறிக்கிட்டு இருக்காங்க, அதை கவனிக்கணும் அப்படின்ட்டு. அதே போல ஓசூர் இந்த பகுதி எல்லாத்தையுமே அவங்க வட்டம் போட்டு, கிருஷ்ணகிரி இது எல்லாத்தையுமே வட்டம் போட்டு இதெல்லாம் ஆந்திராவோட எப்படியாவது இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. இந்த இதை நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாது. இப்ப அதுக்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய வேலையைத்தான் தமிழ்நாட்டிலையும் தனது ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். தமிழ்நாட்டுல ஒரு தனக்குன்னு ஒரு பிரதிநிதி, இந்த கட்சிக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு, தெலுங்கர்கள் வாக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம சேனல்ல இன்னொரு முக்கியமான வீடியோ இருக்கு, நம்ம கண்டிப்பா அதை போடுறோம். தமிழ் குடிகள் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம். அது எடுக்கப்படும் பொழுது தமிழ் தேசிய பார்வையில எப்படி அவர்களை பதிவு செய்யணுங்கிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுப்போம். அது நீங்க பார்த்துட்டு அது மூலமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷால ஆந்திர செயல் திட்டத்துல இது எல்லாமே உள்ள வரும். அப்ப நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீங்கனாலும் உங்களையும் சேர்த்து அவங்க தெலுங்கர்களாக கணக்கு காமிச்சு
அவங்க வந்து இதெல்லாம் எங்களோட பூர்வீக மண் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடைய ஒரு அரசியல் முகமாகத்தான் பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறது. ஓகே, ஆனா நீங்க சொல்ற அந்த ஐடியா வந்து ரொம்ப ஸ்கேரியா இருக்கு, கோவமாவும் வருது எமோஷனலா. ஆனா ஃபார் ஃபெச்டா இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுருச்சு ஸ்டேட்னு, ஒரு ஸ்டேட் உடைக்க முடியும். பட் ஏற்கனவே ஸ்டேட் கிட்ட இருந்து எடுத்து எப்படி இன்னொரு ஸ்டேட் கூட இணைக்க முடியும்? இப்ப ஆக்சுவலா என்ன பிளான்ல பிஜேபி கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்பொழுது கண்டிப்பா தமிழ்நாடு வந்து ஆஸ் ஏ ஸ்டேட் கண்டிப்பா நம்ம எதிர்ப்போம். ஏன்னா நமக்கு அதுல பாதிப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டா இருந்தா தானே எதிர்ப்பீங்க. அப்ப தமிழ்நாட்டையே ஒரு 3 நாளா உடைச்சா, அப்ப அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொழி வழியாக மாநிலங்களை பிரித்தது தவறு. ஏன்னா மொழி வழி மாநிலங்களை பிரிக்கிறதுனால இந்தியாவில் என்ன பிரச்சனை வருதுன்னா, மொழி வழி இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தேசிய இனமாக ஒருங்கிணைறாங்க, தேசிய இன பிரச்சனையா பாக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து வடக்குல வந்து பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு வன்னியர்கள் கையில கொடுத்துட்டு, கொங்கு நாட்டு பகுதியை வந்து தனியா பிரிச்சு கவுண்டர்கள்ட்ட கொடுத்துட்டு, தென் தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு முக்குளத்தூர்கிட்ட கொடுத்துட்டு, இப்ப மீனவர படுகொலை அப்படின்னா யாராவது வருவாங்களா? நிச்சயமா வர மாட்டாங்க. தமிழர் அப்படிங்கிற பார்வையில அங்க வந்து எந்த ஒரு படுகொலையும் நடக்கலங்கிற ஒரு புரிதலுக்குள்ள போயிருவாங்க. யாரும் பெருசா வரமாட்டாங்க. இத மாதிரியான ஒரு உளவியல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை ஒரு 3ஆ உடைப்போம். இப்போதைக்கு பிளான் வந்து 3ஆ உடைக்கிறது. இந்த 3ஆ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன்ங்கிற விஷயத்த கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பெரிய அளவு போராட்டம் இருக்காது. பெரிய அளவு வந்து யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனித்தனி ஸ்டேட் மாதிரி குட்டி குட்டி ஸ்டேட் வருதுங்கிற ஒரு பார்வை. இது போக இந்த இதை லிங்குவிஸ்டிக்கா பிரிக்காம சாதியவாதியா பிரிக்கிறது, சாதிய ரீதியாக. இப்ப கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சோம்னா அதை வந்து ஒரு சில கம்யூனிட்டிஸோட பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். இதெல்லாம் வந்து பிஜேபியோடைய ஒரு பிளான். இந்த பிளான்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆந்திரா நிலங்களை கொஞ்சம் இந்த பக்கம், தமிழ்நாடு நிலங்களை கொஞ்சம் அந்த பக்கம்னு சொல்லி போட்டு கொடுத்து, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு இப்ப இருக்கிற அந்த மேப்பை ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து தமிழர் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு இடங்களை உருவாக்கிடணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு தான் நீங்க நல்லா கவனிங்க, ஆந்திராவுடைய இந்த சிட்டி பிளானிங் இருக்குல்ல, புது புது சிட்டிஸ், அமராவதி இந்த மாதிரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகளில் அதிகமா வந்து இப்ப ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சிட்டின்னு சொல்லி ஒரு நகர் பிளானிங்கை வந்து கொண்டு வர போறாங்க. அதுமே இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மனசுல வச்சு அவரும் கூட சொல்லியிருக்காரு. இப்ப இதை மனசுல வச்சு கொண்டு வராங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். அப்ப ஒரு இன்னொரு சிலர் இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஏஜென்ட்ஸ் சில தமிழ் தேசிய போர்வைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்க சில பேர். அந்த பிஜேபி ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த மொழி வழியில மாநிலங்களை பிரிச்சதை மறு வரையறை பண்ணணும். இது இப்பெல்லாம் பேசியிருக்கிறாங்க, ஒரு ஆவணப்படமே எடுத்து விட்டுருக்காங்க. மொழி வழியில மாநிலம் பிரிச்சதை மறு வரையறை செய்யணும்லாம் பேசி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான புரிதல்னு எனக்கு இன்னும் புரியல. எப்படி மறு வரையறை பண்ணுவீங்க? இப்ப தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரே திரும்ப கொண்டு வருவீங்களா? இல்ல, மாற என்ன பண்ணுவீங்க, மொழி வழியில இருக்கிறத விட்டுவிட்டு மொழி வழியிலே இருக்கக்கூடாதான். அப்புறம் என்ன வழியில எடுப்பீங்க மாநிலங்களை? அப்ப இதோட பிளான் நம்மளை வந்து உடச்சு விடுறது. இந்த உடச்சு விடும் பொழுது ஒரு சில பகுதிகளை எடுத்து ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டுறது. இப்போ ரீசெண்டா ஒரு கூடுகை நான் பார்த்தேன், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட போயிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்துல வந்து கலந்துட்டாரு. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா அந்த வட தமிழ்நாடை பிரிக்கிறது, இவங்க கூட சேர்றது, இந்த மாதிரி ஏதாவது எல்லா பிளானுமே அவங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா இந்தந்த கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே எந்தெந்த கம்யூனிட்டி வச்சு வட தமிழ்நாடு, இந்த கொங்கு மண்டலம், அதுக்கப்புறம் தென் தமிழ்நாடுன்னு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிஸோடலாம் ரொம்ப க்ளோஸ் ஸ்டைல யார் இருக்கான்னு பாருங்க, பிஜேபி இருக்கும். ஸோ பிஜேபி வந்து ரொம்ப பிளான் பண்ணி இதை பிரிக்கும்போது கண்டிப்பா தமிழர்கள் தரப்புல மற்ற சிறுபான்மை சமூகங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வட தமிழகத்திலேயே அதுக்கு அடுத்த செகண்ட் பிளேஸ்ல ஒரு சமூகம் இருக்கும், அந்த சமூகம் அதை ஒத்துக்காது. அதே போல கொங்கு மண்டலத்துல செகண்ட் பிளேஸ்ல ஒரு சமூகம் இருக்கும், அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதே போல தென் தமிழகத்துல செகண்ட் பிளேஸ்ல ஒரு சமூகம் இருக்கும், அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்ல பாப்புலேஷன் வைஸ்ல, நம்பர்ஸ்ல. அப்ப இந்த நம்பர்ஸ் வைஸ்ல அடுத்த மெஜாரிட்டின்னு ஒன்று இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ஏற்றுக்கொள்ள போறதுல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரண் ஏற்படும். இந்த முரண்னால இவங்கெல்லாம் நினைக்கிறாங்கல்ல, இப்ப வந்து வட தமிழ்நாடுன்னு தனியா போயிருச்சு அப்படின்னா வன்னியர்கள் தான் அங்க ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறாங்களா? அது நடக்காது. அங்கதான் பவன் கல்யாண் வருவாரு. அங்கதான் பவன் கல்யாண் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாரு, அவரு ஒரு சிஎம் ஆகலான்னு பிளான் பண்ணுவாரு. 2 பேரும் வேண்டாம், நான் பொதுவா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து மக்கள் வந்துருவாங்க. இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கும். சமூக ரீதியான இறுக்கங்கிறது அதிகரிக்கும். அதை வச்சு அழகா பிரித்தாளும் சூழ்ச்சி செஞ்சு இந்த தேசிய இன அரசியல் எழுச்சி பெறாம பாத்துக்கிறதுக்கு இந்திய தரப்பு ஆட்கள் எல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. இந்த செயல் திட்டத்துக்கு ஒரு
ஒரு முன்னெத்திய வடிவ செயல் திட்டம் தான் ஆந்திராவுக்கு நிலங்களை இழுக்கிறது. அதுல என்ன அவங்க பிளான் பண்றாங்கன்னா, தெலுங்கர்களுடைய புழக்கங்கள் அதிகமா வந்துட்டு போறது, இந்த டிராவலிங்கை வந்து இப்ப அதிகரிக்கணும். இப்ப நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அதே பவன் கல்யாண் இன்னொரு அறிக்கையை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுபடை வீடு முருகன் கோயில்களுக்கு நம்ம போகணும். இது என்னது? இது அவனுக்கு தேவைன்னா அவன் போறான். அவனுக்கு சாமி இப்ப முருகனுக்கு வேண்டிக்கிட்டா நடக்கும்னு அவன் நம்பினானா அவன் போறான். இது நீங்க இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இத்தனை காலமா நீங்க திருப்பதி திருப்பதி திருப்பதின்னு சொல்லிட்டு இருந்த தெலுங்கர்கள் இன்னைக்கு அதை விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வரானுங்க, அதை விட்டுட்டு இந்த பக்கம் ஆறுபடை முருகன் வீட்டுக்கும் வரணும், பழனிக்கு வரணும். இதுக்கெல்லாம் பிளான் என்ன நோக்கம்? முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப, இப்ப பிளான் பண்ணி போங்க, ஆறுபடை வீடுகளுக்கு போய் சாமி கும்பிடுங்க, எல்லாரும் அங்க போகணும், நானும் போவேன், எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னா ஏன் அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் இங்க அதிகமா வந்துட்டு போகும்போது அங்க கண்டிப்பா ஒரு ஹோட்டல் வாங்குவாங்க, லேண்ட் வாங்குவாங்க, செட்டில்மெண்ட் வரும். அவங்க எப்படியாவது இந்த இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்த முக்கியமான பகுதிகள் இது எல்லாத்துலயும் வந்துட்டு இந்த தெலுங்கு லாபி, இந்த தெலுங்கு டாமினேஷன் அதிகரிக்கணுங்கிற ஒரு சினஸ்டர் பிளான், ஒரு தவறான ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கு. இதனை ஏன் சொல்றேன், உண்மையாவே இவங்களுக்கெல்லாம் முருகன் மேல பக்தியும் முருகன் மேல அன்பும் முருகன் மேல ஒரு பயமும் இருந்துச்சுன்னா, இவங்க நல்லா கவனிங்க, ஒரு சில மாசம் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, சண்முகா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. தெலுங்கு படம் தான் அது. சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், நம்ம கூட பேச சொல்லியிருந்தா அந்த படம் பார்க்கல ஃபுல்லா, ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு இந்த படம் இல்லை, அதனால அது தனியா எதுவும் பேசல. இந்த சண்முகாங்கிற படத்துல முருகனை அவ்வளவு கேவலப்படுத்திருப்பாங்க. அந்த கதையே என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 தலையோடய ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 8 பெண்களை பழி கேட்கும். அப்ப ஒவ்வொரு பொண்ணா பழியாகிட்டே வருவாங்க. அப்ப அதுக்கு சக்தி வருங்கிற கணக்கு, 8வது பொண்ணை பழி கொடுத்த உடனே அதுக்கு சக்தி வரும். கடைசியில் அது யாருன்னு பார்த்தா அதான் முருகன் அப்படிம்பாங்க. முருகன் தான் பிறந்து வர்றது அப்படின்ட்டு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பெண்களை பழி கொடுக்குற மாதிரி காட்டுறது. அதுக்கு அடுத்து வந்து அந்த முருகன்கிறதுக்கு அவங்களோட அந்த இமேஜ், முருகனை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அழகா இருப்பார். முருகன் என்றாவே அழகன் அப்படின்னு பொருள். முருகனை அவ்வளவு கோரமா அசிங்கமா, குரங்குக்கு தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை காட்டிட்டு இதான் முருகன் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு வக்கரம் முடிச்சவன் இந்த படத்தை எடுத்துருப்பான். சரி, இந்த வக்கரம் முடிச்ச படத்தை பவன் கல்யாண் பார்க்கலையா? கண்ணை மூடிக்கிட்டாரா? குதிரைக்கு போற கடிவாளத்தை மாட்டிக்கிட்டு போயிட்டாரா? இது இருக்குல்ல, என்ன பண்ணீங்க? அப்ப வந்து சொல்லியிருக்கணும், எப்படி நாங்கெல்லாம் வழிபடுற ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போய் நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டு இருக்கோம், இந்த முருகனை வந்து எப்படி நீங்க இழிவுபடுத்தலாம்? எங்களுக்கு மனசு புண்பட்டுருச்சு, நாங்கெல்லாம் புண்பட்டுட்டோம், நாங்க இத்தனை பேர் அங்க அந்த கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், எங்களுக்கு எல்லாம் மனசு இருக்குது, எங்க மனசு உடஞ்சிருது, இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி பேசினாங்களா? இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சமீபத்துல அதே பவன் கல்யாண் அவருடைய கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, இப்ப சந்தானம் ஏதோ ஒரு படத்துல நடிக்கிறாருங்க, தில்லுக்கு துட்டு நெக்ஸ்ட் லெவல்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அவரு நடிக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, தில்லுக்கு துட்டு 3ன்னு ஏதோ போயிட்டே இருக்கிறாரு. சரி, ஓகே. ஏதோ ஒரு படம் ஒன்று வரப்போகுது. அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு வருது, ஸ்ரீ நிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பாட்டை வந்து கொஞ்சம் ட்வீட் பண்ணி அதுல வந்து பெண்கள்லாம் ஆடுற மாதிரி இருக்கு. அதை அவங்க தவிர்த்திருக்கலாம், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை, அது தவிர்த்திருக்கலாம். ஏன்னா ஒரு மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ணா அஃபண்ட் ஆகுறதுங்கிறது இயல்பு. வந்து ஒரு 3 மாசம் ஆகுது பாரு அந்த படம் வந்து 3 மாசம், பாட்டு வந்து 3 மாசம் ஆகுதா? சரி, நான் பார்க்கவே இல்லை அந்த ட்ரெய்லரை. பட் ஆனா அந்த பாட்டை கொண்டு வந்து இந்த இவருடைய கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு அந்த பாட்டுக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுல வந்து அப்புறம் அதுலதான் பாக்குறேன், இது பாருங்க இந்த பாட்டுக்கு போட்டுட்டு இப்படி ஆடுறாங்க, அதுல பெண்கள்லாம் ஆடுற மாதிரி கொஞ்சம் அது சரியில்லாம தான் இருந்துச்சு, அதை தவிர்த்திருக்கலாம் சந்தானம் அவர்கள். அதை சொல்லி இவங்க வந்து கேட்கறாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, கோவிந்தாங்கிறத பாடும்பொழுது நீங்க அஃபண்ட் ஆனீங்கல்ல, ஏன் வந்து சண்முகம்ங்கிறத அவ்வளோ கேவலமா காமிச்சு முருகனை அவ்வளோ கேவலமா படுத்தும் போது உங்களுக்கு நீங்க அஃபண்ட் ஆகல? யாருமே தெலுங்குல தான் அந்த படம் வருது, யாராவது அஃபண்ட் ஆனீங்களா? யாராவது உங்க இடத்துல கோரிக்கை வச்சிங்களா அந்த படத்தை நிப்பாட்டுன்னு சொல்லி? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முருகனுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு தெரியுது. வந்தியா, மொட்டை அடிச்சியா, முருகன் கோயில வந்து பெருமாள் கோயில்னு மாத்தினியா, நாமத்தை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? திருப்பதி அது சரி, ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டு இருக்கீங்க. அறுபடை வீடுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவ்வளோ ஒரு பற்று உனக்கு இருக்குதா முருகன் மேல? முருகன் மேல இவன் ஓப்பனா சொல்றேன், தமிழ் சமூகத்தை தவிர்த்து இந்தியாவில வேற எவனுமே முருகனை மதிக்கிறது இல்லை, முருகனை கும்பிடுறது இல்லை. பழனிக்கு மட்டும் கேரளால இருந்து வந்துட்டு போவாங்க. கேரளாவை விட்டுருங்க, கேரளா தமிழ்நாடு அது சேர மக்கள் அந்த ஒரு யூனிட்டி இருக்கு.
நீங்க அதை விட்டுட்டு தமிழ்நாடு கேரளாவை விட்டுட்டு முருகனுக்கு வழிபடுற மரபு அப்படிங்கிறது வந்து பெருசா எங்கேயுமே கிடையாது. ஒரு காலத்துல இந்தியா முழுக்க முருகன் வழிபடக்கூடிய தெய்வமா தான் இருந்தாரு. மௌரிய பேரரசு காலகட்டத்துல, அதுக்கு முன்னாடி இந்த குசான பேரரசு காலகட்டத்துல எல்லாம் முருகன் வந்து மிக மிக முக்கியமான கடவுள். முருகனுக்கு பல முக்கிய கோயில்கள் இருந்திருக்கு. பெரிய பெரிய புடைப்பு சிலைகள்லாம் முருகனோட சிலைகள் இருந்திருக்கு. நிறைய சிதைஞ்சு இதுல கூட முருகனோட சிலைகள் இருக்குது. பழைய கால அஜந்தா எல்லோரா கோயில்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாமே முருகனுடைய புடைப்புகள்லாம் இருக்கு. அவ்வளோ பழமையான வழிபாடாக முருகன் இருந்தும் முருகனை அங்க யாருமே பெருசா கண்டுக்கல அப்படின்னா அது ஒரு பொருள் என்ன? ஏதோ ஒரு காரணத்துக்காக முருகனை வந்து நீங்க ஒதுக்கிட்டீங்க, வழிபடக்கூடாதுன்னு சொல்லி. வழிபடக்கூடாதுன்னு இல்ல, அதாவது சிவனுக்கு பிள்ளைகள் யாருன்னு சொல்லும்போது ஸ்கந்தன் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே ஒழிய, அவரை வழிபடுறவங்களா இல்லையா அப்படின்னா வழிபட மாட்டாங்க, முக்கியமா வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க நார்த்ல எவன் வீட்டுக்கு வேணாலும் போங்க, முருகனோட சிலையெல்லாம் இருக்காது. வேற எல்லாரும் சிலையும் இருக்கும், அவங்களோட சிலையும் கூட அவங்களே வச்சிருப்பாங்க. சின்னதா இப்ப யாரும் கேட்டா எங்க கொள்ளு தாத்தாங்கன்ட்டு அவன ஒரு சிலை வச்சிருப்பான். ஏன்னா அந்த பிராமணர்கள் ஒரு 10 பேர் சிலை வச்சிருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவங்கள யாருங்கன்னா ஏதோ ரிஷி, அந்த ரிஷி இந்த ரிஷி, பாபா அந்த பாபாமா, இதெல்லாம் இருக்கும். முருகன் சிலை இருக்காது. நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு சந்தேகம்னா உங்க நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வீட்டுக்குலாம் போய் பாருங்க. இல்ல, நாங்க அன்னைக்கு ஒரு சிலை வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிலையுமே இருந்துச்சு. நான் முருகனை தவிர்த்து இருக்கும். ஆமா, நான் விளையாட்டுக்கு சொல்ல, பெசன் நகர்ல. அதுதான் நீங்க ஒரு கிஃப்ட் ஷாப்புக்குலாம் போனீங்க, நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல வைப்பாங்க பாத்தீங்களா, கார்ல வைக்கிறது கூட நான் வடபழனி முருகன் கோயில்ல போயிட்டு அந்த மெட்டல்ல செய்யறது தான் வாங்கி வைக்க வேண்டியதா இருக்கு. காருக்குன்னு தனியா முருகனுக்குங்கிறது ரொம்ப எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அக்சசரி ஷாப்ல எல்லாம் இருக்காது. சாய்பாபா இருக்கும், விநாயகர் இருக்கும், சிவன் இருக்கும். சிவன்னா நம்ம ஊர் சிவன்லாம் இருக்காது, லிங்கம்லாம் பெருசா இருக்காது. நம்ம இவர் இருப்பாரு, ஜக்கி இருப்பாரு, சேவ் பண்ண ஜக்கி இருக்காருல்ல, அவரோட ஒரு சிலை இருக்கும். அதை சிவன் சொல்லி நம்ம நம்பி வச்சுக்கணும். அந்த சிலை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா முருகனை நீங்க கேளுங்க, இல்லம்மாங்க. இதுதான் நிலைமை முருகனுக்கு. முருகனையே நம்ம தான் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. ஆனா பரவாயில்ல, தமிழர்கள் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மலேசியால முருகன் சிலையை பார்க்கலாம், நீங்க சேலத்துல முருகனுடைய சிலையை பார்த்திருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலைகள் எல்லாம் வைத்து முருகனுடைய வழிபாட்டை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறது தமிழர்கள் தான். அதே போல தமிழர்கள் எந்தெந்த ஊருக்கு போயிருக்காங்களோ அத்தனை ஊர்லயுமே முருகன் சிலை இருக்கு. இப்ப நார்வேல முருகன் கோயில் இருக்கு. அதே போல இதுல நீங்க மலேசியால போனீங்கன்னா எல்லா பக்கமும் நிறைய முருகன் கோயில் இருக்கு. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா முருகன் கோயில் இருக்கு. காவடி எடுப்பாங்க, தைப்பூசம், இதெல்லாம் பயங்கரமா கொண்டு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறாங்களோ அத்தனை இடத்துலயுமே முருகனை கொண்டு போய் நிரப்பிடுறாங்க. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப வந்து சேலத்துலதான் இருக்கு. இல்ல, அதுக்கப்புறம் இன்னொன்னு வரப்போகுது. திமுக அரசாங்கம் வந்து அதையும் தாண்டி ஒண்ணு ஹைட்டா கட்ட போறாங்க. நிஜமாங்க, சேகர் பாபு அறிவிச்சிருக்காருங்க. அப்படியா? எந்த ஊர்ல கட்டுறாங்க? ஐயோ, அதே ஒரு ஊர் சொன்னாங்க, மறந்துட்டேன். தெரியாமையே சொல்றீங்க? இல்ல நிஜமா படிச்சேங்க, மறந்துட்டேங்க. முருகன் சிலையா இருந்தா வரவேற்க சட்டசபையில அறிவிச்சாங்க. இது முருகன் சிலையா வைக்கணும், அதே நம்ம சொல்லிக்கலாம், வச்சா நல்லதுதான். கட்டட்டும். ஏன்னா தமிழர்கள் மட்டும்தான் முருகனை வந்து முதன்மையான தெய்வமாக வழிபடுறாங்க. சங்க காலத்திலிருந்தே முருகனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தமிழர்களால் தான். இப்ப இதுல இவங்க வந்து இப்ப உள்ள வந்துட்டு முருகனை வந்து நம்ம வழிபடணும், முருகனை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கூட க்ளோஸ் ஆகுறதுங்கிறது கிடையாது, மாறாக அதெல்லாம் டேக் ஓவர் பண்ண பாக்குறாங்க. இப்ப உங்களுக்கு என்னங்க அப்படிலாம் பண்ணிட முடியுமாங்கன்னு நினைக்காதீங்க. திருப்பதி அப்படிதான் டேக் ஓவர் ஆக்கப்பட்டுருச்சு. ஏதோ ஒரு காலத்துல அது முருகன் கோயில். எந்த விஷ்ணு கோயிலையும் மொட்டை அடிக்கிறது இல்லைங்க. அண்ட் புத்த சமண இன்னொன்னு கவனிங்க, எந்த விஷ்ணு கோயிலும் மொட்டை அடிக்கிறது இல்ல, அந்த பழக்கமே இல்ல. இன்னொன்னு கேக்குறேன், இப்ப கையை எப்படி ஒருத்தர் மடிச்சு வைக்கிறாருன்னா எதுக்கு வைப்பாரு? பிடிச்சிருக்க மாதிரிதான் இருக்கும். முருகனுக்கு வேல் கையில இருக்கும், அந்த வேல் சாத்துற மரபு இருக்கனால கையை மடிச்சு வச்சிருப்பாரு. விஷ்ணுவுக்கு கையில எதுவுமே இல்லையே. சக்கரம் கிக்கிறோம்னா அதுக்கும் கை, அது சக்கரத்தினா இப்படி ஏதாவது வச்சிருக்கணும், அதுக்கும் கை இல்ல. எதை பிடிக்கிறதுக்கு இப்படி மடிச்சு வச்சிருக்காரு கைய? அந்த சிலையே போய் மூலவர் சிலையே போய் பாருங்க, திருப்பதியோட மூலவர் சிலை ஏன் கை மடிஞ்சிருக்கு? அந்த மாதிரி பெருமாள் சிலை வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல ப்ரூவ் பண்ண முடியும், இன்னும் இல்ல ப்ரூவ் பண்ண முடியும். திருப்பதிங்கிறது ஒரு காலத்தில் முருகன் கோயில், ஆனா அது இன்னைக்கு நேத்து மாறல, அதை மாத்தியே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை வந்து பெருமாள் கோயிலாக மாற்றியே பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. நான் சொல்றது வந்து ஒரு 500-600 ஆண்டுகள் ஆயிடுச்சு. முருகன் கோயிலை அப்படியே வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணி அது பெருமாள் கோயிலா மாத்தி வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாத்தி எல்லாம் செஞ்சுட்டாங்க. அது பேர் வேங்கடம்ங்கிறதே வேல்கடம் அப்படிங்கறதான் பொருள். மலைகள்ல இந்த மலை மேல ஏறி போய் வழிபடுற கோயில்களாக முருகனுக்கு தான் எப்பவுமே இருக்கும், புரியுதுங்களா? வேற யாருக்கும் அது இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க இந்த வழிபாட்டு முறைகள் இதெல்லாமே இந்த திருப்பதியில மொட்டை அடிக்கிற வழக்கமா இருக்கட்டும், இந்த மாதிரியான முடி காணிக்கை எல்லாம் வந்து விஷ்ணுவுக்கு கிடையவே கிடையாது. எங்கேயும்
முடிக்காணிக்கை வந்து முருகனுக்கு தான் நம்ம கொடுப்போம். அண்ட் மவுண்டன் டெம்பிளே சிவன் அண்ட் முருகனுக்கு இருக்கும், விஷ்ணுக்கு இருக்காதுல்ல. சிவனுக்கு இருக்கக்கூடிய மலை கோயிலுக்கும் கூட மக்கள் பெரிய அளவு போயிட்டு வர மாட்டாங்க, துறவிகள் தான் போயிட்டு வருவாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப திருவண்ணாமலையுமே நீங்க கீழே இருக்க கோயிலுக்கு தான் எல்லாருமே மக்கள் போவாங்க. ஆனா ஆக்சுவலா திருவண்ணாமலை மலைக்கு மேல போறாங்க பாத்தீங்களா, மலைக்கு மேல ஏறி போறவங்க எல்லாம் துறவிகள் மட்டும் தான் போவாங்க. நம்பர்ஸ் கம்மியா தான் இருக்கும். இப்பதான் மக்கள் வந்து பார்த்துட்டு துறவிகள் எல்லாம் போறாங்களே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல இப்ப எல்லாரும் இப்ப போறாங்களே ஒழிய அந்த காலத்துல வந்து அது அப்படிலாம் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா சிவனுடைய வழிபாட்டு முறை கொஞ்சம் வேற மாதிரி, முருகனுடைய வழிபாட்டு முறை ஒரு போர் பயிற்சி அதோட தொடர்புடையது. புரியுது. இப்ப அந்த முருகனுடைய கோயிலை அப்படியே திருப்பதியாக எப்படி மாத்தினார்களோ அதே போல நாளைக்கு இவங்க உள்ள வர 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 என்ன ஆகும்னா, நம்ம திருவண்ணாமலை இதுலயே நம்ம பேசியிருக்கோம், அருணாச்சலேஸ்வரர்னு அவங்க மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு போர்டுல இருந்து எல்லாமே வந்து அருணாச்சலேஸ்வரர்னு மாறிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையாருங்கிற வார்த்தை வந்து பிரயோகம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதே மாதிரி நாளைக்கு முருகன் சொல்றதுக்கு பதிலா ஸ்கந்தன் அதுன்னு சொல்லுவாங்க. இல்ல கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அவர் ஊர்ல ஒரு கோயில் இருக்கு போல, எனக்கு அந்த ஊர்லாம் மறந்துட்டேன். அந்த ஊர்ல அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து வள்ளி தெய்வானை அப்படின்னு தானே இருக்கு. இப்ப வள்ளி தெய்வானைங்கிறத மாத்தி வள்ளி தேவசேனான்னு மாத்திட்டாங்க. அந்த பாகுபலி கேரக்டர் மாதிரி தேவசேனான்னு மாத்துது. என்ன தேவசேனா? எங்க தேவசேனா நம்ம இதுல குறிப்பு இருக்கு? தேவ யானைன்னு தானே குறிப்பு இருக்கு. தேவ யானைங்கும் போது அது நமக்கு தெளிவா தெரியுது. தெய்வ யானை அப்படின்னு சொல்லி இந்த ஆசிவக மரபு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறனால தேவசேனான்னு சொல்லி மாத்திட்டு போறாங்க. இது மாதிரி மாற்றப்படுகிறது திட்டமிட்டே. ஒரு சின்ன 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 மாற்றங்கள். நீங்க வடபழனி முருகன் கோயில்ல கொண்டு வந்து சாய்பாபா வச்சுட்டாங்க. ஆமாங்க, உள்ள இருக்குங்க புடைப்பு இருக்குங்க. எதுக்குங்க சாய்பாபா புடைப்பு எதுக்குங்க முருகன் கோயில்ல? இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இத்தனைக்கும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இதெல்லாம் இருக்கு. கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுதே இந்த நிர்வாகங்கள் வந்து எப்படி அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இந்த கோயில்லாம். வடபழனி கோயிலுக்குள்ள சாய்பாபா சிலை இருக்கா? சாய்பாபாவுடைய புடைப்பு சிலை வந்துருச்சு. சாய்பாபாக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அங்க உள்ள வருது? நீங்க எல்லாம் இந்து இதுல இப்ப அதே போல முருகன் கோயிலுக்குள்ள அனுமார் இருக்கும். வடபழனி முருகன் கோயிலுக்குள்ள எப்படி வந்துச்சு? புரியுதா நான் சொல்றது? இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ள வச்சு 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 கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அது முருகன் கோயிலுங்கிற மாதிரியே இல்லாம, முன்னாடி ரொம்ப ஒரு நாலாம் சென்னைக்கு வந்த காலகட்டத்துல வடபழனி முருகன் கோயில் அப்படின்னு முருகன் திருக்கோயில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழனி ஆண்டவர் கோயில் அப்படின்னு மாத்திச்சுனா வடபழனி ஆண்டவர் கோயில்னு போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப வந்துட்டு இப்ப ஏதோ வேற ஏதோ பேர் மாறிக்கிட்டே இருக்குங்க கோயிலுக்கு. அந்த ஏரியா பேரே வடபழனிதா? அதுதாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வடபழனிங்கிறத வந்து வட இந்தியான்னு கூட மாத்தினாலும் மாத்திடுவாங்க. சொல்ல முடியாது. இல்ல வட ஆந்திரா, வட திருப்பதி சொல்ல முடியாது. நீங்க மாத்தின என்ன ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? கோடம்பாக்கத்துல நாங்க பேச்சுலரா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் தங்கியிருந்தோம். 2-3 யூடியூப் சேனல் பசங்க எல்லாம் அங்க தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெளில ஏத்திட்டாங்க. அது என்ன ஒரு 10 வீடு கொண்ட ஒரு கோடம்பாக்கத்துல இருக்கு. அப்புறம் தான் என்னன்னு புரியுது, அந்த கோடம்பாக்கம் பிளாட்ல அந்த பர்டிகுலர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அது ஒரு மாதிரி வந்து அவங்களுக்குள்ள பேசி வச்சு அமைச்சிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓஎம்ஆர்ல பெரும்பாக்கம்னு ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு 15 ஃப்ளோர்ஸ் இருக்கும், ஒரு பெரிய ஃபிளாட், ஒரு எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்காங்க, பெரிய ஃபிளாட் மாதிரி. அங்க நம்ம சும்மா பேசிட்டு இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 95% தெலுங்கு பீப்புள் தான் இருப்பாங்க. அவங்கதான் இந்த பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. சோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்டா அது மாதிரி வந்து அவங்க இப்ப உள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வர தொடங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களையும் வெளியேற்ற மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியா அரசு நமக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப பரந்தூர் மக்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க வேற எங்கேயா போக சொல்லுவீங்க. அவங்க சொந்த ஊர்கள்ல இருந்து அவங்க நீங்க அப்புறப்படுத்துறீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் வரும்பொழுது பக்கத்திலேயே வந்து அந்த ஸ்ரீ சிட்டின்னு ஒரு பிளான் வரும்பொழுது நான் சொல்றது என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு யோசிக்காதீங்க, ஒரு 50 வருஷத்துக்கு யோசிங்க. அடுத்த 50 வருஷத்துல என்னவா இருக்கும்? அது ஆந்திராவா மாறிடாதா? கன்வெர்ட் ஆயிரும். 50 வருஷங்கிறது இந்த நில வரலாறுல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதியோட நிலைமை என்ன? அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு. இப்ப 50 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பதியோட நிலைமை என்ன? பெங்களூரோட நிலைமை என்ன? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க தமிழர்கள் தான் இருந்தாங்க. எங்க போனாலும் தமிழ் தான் இருந்துச்சு. இப்ப கன்னடர்கள் வந்தாங்க, இப்ப ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு பெங்களூரோட நிலைமை என்ன? புஷ். நீ அங்க இருக்க அங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை நீங்க அகற்றி விட்டுட்டு இல்ல மண்ணின் மைந்தர்களை அமுக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த மண் வந்து உங்களுக்கானதாக மாறாது. அது எல்லாருக்குமானதா போயிடும். அமெரிக்கா அப்படித்தானே ஆச்சு. இப்ப அமெரிக்கா யாருக்கானது? ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் கிளைம் பண்ண. அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. சோ இது என்னன்னா, ஒரு மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமைகளை ஒரு இடத்துல இருந்து பறிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலம் வந்து அழிஞ்சு போயிடும். இல்ல வந்து அது நம்ம கட்டுப்பாட்டுல யார் கட்டுப்பாட்டுல இருக்காது.
சரி, இப்ப நீங்க அமராவதிக்கு இவ்வளவு கோடி வந்து ஒதுக்கி இருக்காரு மோடி. இப்ப வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த பிளான்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, பெரிய டவர்லாம் வச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு கடல் அண்ட் ஹார்பர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி வந்து அவங்களுக்கு இல்ல. அது ஒரு பெரிய மைனஸ் தான். அப்படி பார்த்தா சென்னை வந்து ஒரு பெரிய அசெட். அண்ட் அதை அப்சார்ப் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து தோணுது. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க ஊரை வளர்த்துக்கோங்க, உங்க ஊரை நீங்க டெவலப் பண்ணுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்க ஊருக்காக எங்க ஊரை சுரண்டக்கூடாது. இப்போ உங்க ஊரை நீங்க டெவலப் பண்ணா உங்க ஏர்போர்ட்டை நீங்க உங்க இடத்துல வச்சுக்கோங்க, கொண்டு வாங்க, என்னமோ பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு பரந்தூர்ல கொண்டு வந்து ஒரு ஏர்போர்ட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அதோட மெயின் செட் என்னன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியை, சதுப்பு நில பகுதிகளை அழிக்காம நம்ம ஊர்ல இருக்க சதுப்பு நில பகுதியை அழிச்சு அங்க இருக்க மக்களை ஊரை விட்டு இது நகர்த்தி விட்டு இப்ப அந்த இடத்தெல்லாம் டெவலப்மெண்ட் ஆக்கி விட்டீங்கன்னா நாளைக்கு யாரு அழிவா? யாருடைய நிலம், யாருடைய தாய் நிலம் வந்து பாதிப்புக்குள்ளாகுது? உங்க தாய் நிலம் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? இப்ப கேரளால இருக்க மலைகள்லாம் அப்படியே தானே இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை உடச்சு கேரளாக்காரங்க எடுத்துட்டு போறாங்களா இல்லையா? மண் வேணும், கட்டுறதுக்கு வேணும். உங்க ஊர்லயே மண் இல்லையா, கல் இல்லையா? ஏன் அங்க எல்லாம் இது உடைக்காம இங்க வந்து உடைக்கிறீங்க? அப்படின்னா அவங்க இடத்த பாதுகாத்துக்கணும். ஆனா தமிழை மட்டும் இழிச்சு வாங்கினா என்ன மாதிரியான இதைதான் நாங்க சொல்றோம். அப்ப பவன் கல்யாண் இந்த விஷயங்களை செய்யறது வந்து அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடாது. மண்ணின் மைந்தர்கள் இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இங்க அரசியல் தமிழ்நாட்டுல? அன்னைக்கு ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்காங்க, நமக்கு தெலுங்கு பேசுறவங்களுக்கு 3 முதலமைச்சர்கள், வாட் ஏ டாமினன்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. ட்வீட் போட்டிருக்காங்க. அது அவ்வளவு பேர் லைக் பண்ணி அவ்வளவு பேர் ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பேசினா மட்டும் இனவெறி ஆயிருது. இல்ல அவங்களாம் அதை சொல்லும்போது யாரும் இல்லன்னு சொல்ல முடியுதா? இவங்க நல்லா போய் சொல்றாங்களா? இல்ல நான் தெலுங்கு இல்ல, நான் தூய தமிழ்னு ஏதாவது போய் பேசுறாங்களா? இல்ல. ஆனா நம்ம கிட்ட மட்டும் வந்துட்டு நாங்க தமிழ் தான், எப்படி நீங்க தெலுங்குன்னு சொல்லுவீங்க? முதல்ல தமிழன் யாரு? அதான் அவங்களை கூட டிஃபரெண்ட் பண்ணிக்கிறது இல்ல. தமிழ்னு யார சொல்லுவீங்க? அதாவது என்னன்னா, அடுத்தவன் நீயே தமிழ் இல்லப்பா, நமக்கு அடையாளம் இல்ல, நம்மளையும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நினைச்சா எரிச்சல் வருதா இல்லையா? அப்ப பவன் கல்யாண் மாதிரியான ஆட்கள் திருந்தணும், இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள். மக்கள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க தமிழ் மீது பற்று இருக்க மாதிரி இதெல்லாம் காமிச்சுக்காதீங்க. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 2 நாளைக்கு மேலே ஒரு வீடியோங்க, அது அனிமே அது வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். ஒரு ஹிந்திக்காரன் பேங்க்குக்கு வரான். வந்துட்டு அங்க இருக்க பேங்க் ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு. மேனேஜர்ல வெளியில இருக்க அந்த அக்கௌண்டன்ஸ் பாக்குற ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு. வந்துட்டு ஹிந்தியில நீ பேசுங்கிறான். எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க அப்படின்னா. ஹிந்தி தெரியாம நீ எதுக்கு பேங்க்ல இருக்க, சென்ட்ரல் பேங்க்ல எதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுறான். இது ஆப்போசிட்டா எனக்கு நடந்ததுங்க. இந்தியன் பேங்க் தாம்பரத்துல அங்க ஒருத்தர் எப்பவுமே மூஞ்சி ஒரு உட்காந்துருப்பாரு, ஹிந்தி பேசுறவர். அவர் அங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. அவர் போனா எங்க கண்ணு முன்னாடி அங்க வர நம்ம ஊர் பொம்பளைங்க, பாட்டி தாத்தாவெல்லாம் ஒரு மாதிரி திட்டுறாரு, மூஞ்சிட்டு. அவருக்கு தமிழ் தெரியல. நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல பேங்க்ல யாரா பெரும்பான்மையா வருவா? தமிழ் ஆளுங்க தானே வருவாங்க. நீ ஏன்டா ஹிந்தி மட்டும் தெரிஞ்சுட்டு அங்க வந்து உட்காந்துருக்க? இங்க புரியுதா விஷயம் என்னன்னு? அவங்க அங்க உள்ள உட்காந்துருந்தாலும் நம்ம லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. நம்ம உட்காந்துருந்தாலும் அவங்க நம்ம சரி ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச மாட்டான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, யாரு அவன் எப்படி பாக்குறான்னு புரியுதா? தமிழர்களை எவ்வளவு கேவலமா பார்த்தா இது நடக்கும். இது அன்னைக்கு என்னடானா, ஒரு அந்த ஏர்போர்ட்ல இருக்க ஒருத்தன் தமிழ் பேசுறான், அடிக்கிறாங்க. மக்கள் வந்து ஒன்னும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போறாங்க, சப்போர்ட் பண்றாங்க அவனுக்கு. அதுதான், நீங்க எதுக்கு அவங்க கூட போய் சண்டை போட்டுறீங்க? அவனே பாவம், வட இந்தியால இருந்து வந்து உங்களோட வேலையெல்லாம் பறிச்சுட்டு கஷ்டப்பட்டு அவன் ஏசியில் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுறான், அதான் சொல்ல தோணுது. அதுவும் கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய இனம், உன்னுடைய நிலம் இதை பாதுகாக்காம இருந்த அப்படின்னா பெரிய அளவு பாதிப்பு இருக்கும் தமிழர்களுக்கு. நம்மள எந்த அளவுக்கு மொட்டையடிக்கிற வேலை இருந்துச்சுன்னா, பவன் கல்யாண் மாதிரியான ஆட்கள் இங்க வந்து நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு நம்ம கடவுளை வந்து அவங்க கும்பிடணும், இவங்க கும்பிடணும், எல்லாரும் கும்பிடுங்கன்னு சொல்லி அதுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி நீங்க இந்த வேலை நடவடிக்கைகள் நீங்க திருவண்ணாமலை விஷயத்துல நம்ம போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் நடக்குது. கவனிச்சிங்களா? நீ திருவண்ணாமலையில கண்டுபிடிச்சிட்டியா? பாரு, நாங்க எல்லா பக்கமும் வர என்ன பண்றேன்னு பார்ப்போம். நீ சிவன்கிட்ட கை வச்சதுக்கு நீ வர, இப்ப நான் எல்லா பக்கமும் வரேன், உன்னால என்ன பண்ண முடியும்? இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இதை எடுத்து வந்து திமுக கிளிக்குங்க. நீங்க அப்படி உங்களுக்கு திமுக பிடிக்கல கூட அவங்களோட. நான் கேக்குறேன், கோர்ட் வந்து தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுச்சு. நாங்க தமிழ்ல குடமுழுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு தலைய ஆட்டிட்டு, நம்மளுடைய அறநிலையத்துறை ஒரு கலெக்டர் எல்லாரோட மேற்பார்வையில தான் நடக்குது. கோயம்புத்தூர்ல மருதமலையில குடமுழுக்கு தமிழ்ல நடத்துனீங்களா? நீதிமன்றத்தையே அவமதிச்சுக்கிட்டு நான் தமிழ்ல நடத்த மாட்டேன்னு சொல்ற சேகர் பாபு போன்றவர்கள்லாம் திமுக தானே? ஏதாவது உணர்வு இருக்கா அவங்களுக்குலாம்? அது எப்படிங்க இருக்கும் உணர்வு? நான் தான் கேட்கிறேன், ஒரு தமிழனுக்கு அந்த உணர்வு இருக்கும், பிற மொழியாளருக்கு எப்படி அந்த உணர்வு இருக்கும்? அவருக்கு யாராவது ரவுடிக்கு போன் பண்ணி டே உன்னை நான் வெட்டுறேன்டா, டே உன்னை குத்துறேன்டான்னு பேசுறதுக்கான நேரம் இருக்கும்.
நீ நேர்ல வா அவன் ஏன் நேர்ல வரப்போறான், அந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானே அவன் ஏன் நேர்ல வரப்போறான் வந்துட்டா அப்புறம் நேர்ல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. காம்ப்ரமைஸ் முடிஞ்சு வந்து உட்காந்து பேசுறதுக்கு வேணா இவங்களுக்கு இருக்கும். ஆனா தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அதை பற்றி எல்லாம் நம்ம எல்லாம் பேசி இருக்கிறோம். இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை நடத்த முடியல. இனி அவன் அடுத்த முறை எப்ப குடமுழுக்கு வந்து இல்ல நான் லாஜிக் என்ன கேக்குறேன்னா, திமுகவை வந்து நான் வந்து புகழணுன்றதுக்காக கேட்கல. திமுக அவங்களோட ராஜ்யம், அவங்க நடக்கிற இடம், அங்க எப்படிங்க இன்னொருத்தர விடுவாங்க உள்ள? ஏங்க நான் கேக்குறது என்னன்னா, தமிழ்ல நடத்தணுங்கிறது உங்களுடைய கொள்கையா இல்லையா? தமிழ் நடத்தணும் இல்ல, இப்ப ஆந்திரால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மள அப்சர்வ் பண்ண போறாங்கன்னா, திமுக அவங்களோட சொத்துன்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை எப்படி விட்டு கொடுப்பாங்க? அவங்களே தெலுங்கு தானேங்க, அவங்க ஏங்க விட்டு கொடுக்க போறாங்க? அவங்க கல்யாணம் எப்படிங்க விட்டு கொடுப்பாங்க? பவன் கல்யாணம் சேர்த்துக்குவாங்க, எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அந்திரிக்கு நமஸ்காரம்னு எந்திரிச்சு உட்காந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. உங்களுக்கு என்ன, நாங்களாம் மணவாடு எல்லாம் ஒன்னா இருக்கோம். நான் கேட்கிறேன், ரொம்ப யோசிக்காதீங்க. சித்திரை தமிழ் புத்தாண்டு, உகாதி தெலுங்கு புத்தாண்டு. உகாதிக்கு தமிழக முதல்வர் வாழ்த்து சொன்னாரு, சித்திரைக்கு வாழ்த்து சொன்னாரா? ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் தமிழ் புத்தாண்டே இல்ல அதுன்னு பாக்க. அப்ப உகாதி எந்த அடிப்படையில தெலுங்கு புத்தாண்டாச்சு? அப்ப தெலுங்கன் உங்க திராவிட கொள்கையெல்லாம் ஏற்காம அவன் வந்து போயிடலாம், விட்டுருவீங்க, அவனுக்கு மட்டும் வாழ்த்துக்கு சொல்லிடுவீங்களா? என்ன பேச்சுது? எந்த அடிப்படையில உகாதி அவனுக்கு புத்தாண்டு, எந்த அடிப்படையில சித்திரை எனக்கு புத்தாண்டு இல்ல சொல்லு? எந்த அடிப்படையில சித்திரை எனக்கு புத்தாண்டு இல்ல, எந்த அடிப்படையில உகாதி அவனுக்கு புத்தாண்டு? இதுல எவ்வளவு பெரிய அம்பலம் மாட்டிக்கிட்டியா, தொக்கா மாட்டியாச்சா? இதுதான் திராவிடம். உகாதிக்கு எதிராக அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க பண்டிகை. சரி, இது பாயிண்ட். இது யாராவது பார்த்தா ரிப்ளை பண்ணுங்கப்பா. நான் என்ன கேட்கிறேன், இப்போ என்னதான் இருந்தாலும் இவங்க வழிக்கு வர மாட்டாங்கன்னு தெரியும். கள்ள உறவுகள் தான் இருக்க முடியும், நேரடி உறவுகள் இவங்க சங்கியா வந்து வெளிப்படையா மாத்த முடியாதுன்னு தெரியும். அதனால ஒரே உரையில 2 கத்தியானா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் எதுக்கு வேஸ்ட் பண்ணும், இந்த 2 உருப்படியும் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் இங்க பவர் ஷிஃப்ட் பண்ண பாக்குறாங்க. நான் தான் சொல்றேன், இது எப்ப நடக்கும்னா தமிழ்நாடுடைய எல்லைகள் மறுசீரமைக்கப்படும்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது பவன் கல்யாண் மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் வந்து தமிழ்நாட்டுல அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு பெரிய பின்னடைவு. அதை அனுமதிக்காதீங்க. பவன் கல்யாண் வரும்போது இந்த மோடிலாம் வரும்போது ஒரு கருப்பு கொடிலாம் காட்டுவீங்களா, அது மாதிரி பவன் கல்யாண் வரும்போது கருப்பு கொடிலாம் காட்டணும், வேற வழி இல்லை. புரியுதா? நம்ம வாட்டு அவர் வாட்டு வீடு திறந்துருக்குங்கிறக்காரு அவர் வாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காரு, இதெல்லாம் நமக்கு விளங்காது. அது உங்க வேலை என்ன? ஆந்திரா மக்களுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, நீங்க அங்க வேலையை பாருங்க, எதுக்கு இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க கான்ஸ்டியூஷன்ல போயிட்டு அங்க போய் என்ன மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமா பண்ணணுமா, அங்க போய் முருகனுக்கு ஏதாவது கோயில் கட்டணுமா போய் கட்டுங்க. இங்க இருக்க கோயிலை கொண்டு வந்து அங்க இருந்து வழிபடணும் எதுக்குது? அவங்களுக்கு தான் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விஷயங்கள் எதுக்குது? இதெல்லாம் நாளைக்கு என்னன்னா கிளைம் பண்ணுவாங்க, எங்க மக்கள் வந்து அங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ் நாங்க அங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், இங்க நிலம் எவ்வளவு பேர் வாங்கி வச்சிருக்கோம், திருவண்ணாமலையில பாருங்க எல்லா நிலமும் தெலுங்குக்காரங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து இப்படி தமிழ்நாட்டோட ஒப்படைக்க கூடாது, எங்களுக்கு அதுல பாதிப்பு வரும், இப்படி எல்லாம் பேசுவாங்க நாளைக்கு. அதனாலதான் வந்து வாட்டி இஷ்டத்துக்கு நிலத்தை வாங்க, எவன் வாங்கினா என்ன, எவனுக்கு வித்தா என்ன, கொஞ்சம் யோசிங்க. நீ எவனுக்கு வித்தா என்ன, நீ வித்துட்டு இருக்க. அவன் வீட்டுல வாடகைக்கு வரும்போதும் கூட அவன் உன்னை வந்து இன்டர்வியூ பண்ணுவான், உன் சாதியை கேட்டுருவான், உன் குடியை கேட்டுருவான், உன் உணவு பழக்க வழக்கம்லாம் கேட்பான். அந்த உணவு பழக்கத்துல சிலர் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா ஒரு ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்றாதீங்க, வெளியில போய் எங்கேயா சாப்பிட்டுக்கோங்க. சரி, சாப்பிடுறது மட்டும் தான் வீட்டுக்குள்ள பண்ணக்கூடாது, அப்புறம் வேற என்னலாம் பண்ணக்கூடாது? அதெல்லாம் வந்து சில சாங்கிய நாட்களுக்குலாம் நீங்க சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. சரி, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நீங்க சுத்தபத்தமா இருக்கணுங்க. நீங்க நான் உங்க நல்லதுக்கு தானங்க சொல்றோம். அப்பதாங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சமா இருக்கும். சொல்றாங்களா இல்லையா? தமிழ்நாட்டிலேயே நடக்குதா இல்லையா? இதெல்லாம் எத்தனையோ இடத்துல நீங்க வாடகை வீட்டுக்கு போயிட்டு வரவங்களா இருந்தா அது தெரியும். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? யுரேனியம், டைட்டானியம், காமா ரேடியேஷனை சாப்பிடுவோமா? இல்ல நாங்க நைட் ஹல்கா மாறிடுவோங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பேட் மொபைல் கொண்டு வந்து நாங்க இங்க வச்சுட்டு நாங்க நைட் போயிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு வருவோம். ஜோக்கர் அப்பப்போ கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டி வைப்போம். ஏதாவது இருக்கா? இல்ல மனுஷன் தானே. என்ன சாப்பிடுவோம்? சோறு சாப்பிடுவோம். அவங்க எல்லாம் இப்படி கேள்வி கேட்டா நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா சோறு சாப்பிடுவாங்க. அந்த சோறுல என்னென்ன இருக்குன்னா, சோறு இருக்குங்க, குழம்பு இருக்குங்க, குருமா இருக்குங்க, மஞ்சள் இருக்குங்க, இந்த மாதிரி சொல்லுங்க. அவங்க என்னதான் கேட்கறாங்கன்னு பார்ப்போம். தனி டாபிக் அதுக்கு. தனி டாபிக் இல்லைங்க, இது எல்லாம் ஒரே டாபிக் தான். எல்லாம் ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க்டு. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கும் கூட இவ்வளோ இன்டர்வியூ பண்ணி அவன் உள்ள விட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம திறந்த வீட்டுல வர மாதிரி வாங்க எல்லாம் வாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க போங்க. எனக்கு என்ன கடுப்புனா, ஏன் பவன் கல்யாணம் காண்டு கோவம் வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அட்வைஸ் பண்றியா இல்லையா? ஹிந்தி படிக்கணும்னு சொல்றியா இல்லையா? உனக்கு நீ யாரு முதல்ல? எதுக்கு நீ வந்து அட்வைஸ் பண்ற?
தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? வந்தியா நுங்கம்பாக்கம்ல நான் படிச்சேன், இங்க நீங்க படிச்சீங்க, அங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன், போனேன், வந்தேன், இதெல்லாம் உங்க பிரச்சனை. வந்துட்டு தமிழர்கள் ஹிந்தி படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், கன்னடம் படிக்கிறோம், உங்களுக்கு என்ன? நீங்க யார் வந்து இங்க அட்வைஸ் பண்றதுக்கு? தெலுங்கர்கள் வந்து தமிழ் படிக்கணும்னு நான் போய் சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? தெலுங்கர்கள் என்ன பண்ணுவாங்க? கட்டுப்பாயிருவாங்க. எப்படி நீ யாரு வந்து இங்க சொல்றதுன்னு கேட்பாங்களா இல்லையா? இவரோட்டு வருவாராம், வந்துட்டு எல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுவாராம், நம்ம கேட்டுக்கணுமா? ஏதோ ஒரு ஆளு வேம்புவா ஏதோ ஒரு வேம்புதான் என்னமோ வேம்புங்க, ஸ்ரீதர் வேம்பு. இந்த ஸ்ரீதர் வேம்பு இப்ப சொல்லியிருக்காரு, ஹிந்தி படிச்சாதான் இதாக முடியும். நீங்க நூல் பிடிச்சி மேல போயிருவீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்தி படிச்சாதான் ஆகணும். துரோகிகள். எரிச்சல் வருதா இல்லையா? நீங்க ஹிந்தியில படிச்சுதான் பேசிதான் வந்து நீங்க வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட வந்து இது வாங்குறீங்களா? என்ன ஹிந்தியில என்ன படிச்சு என்ன எப்படி உங்க இதை வைப்பீங்க? சங்கிங்க இது மாதிரி ஏதாவது ஐஸ் வச்சாதான் வேலைக்கு ஆகும். சும்மா வந்து ஓகே கம்பெனி இருக்கு, அது ஏதோ ப்ராஜெக்ட்ல மாட்டிக்கிட்டீங்க, உடனே ஓகே இப்போ உங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்க கூடாது, உடனே என்னன்னா ஐஸ் வைக்கணும். எக்ஸ் ஒய்ஃப் ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்க, உடனே வந்துட்டு ஐஸ் வைக்கணும். அது ஐஸ் வைக்கிறதுக்கு உடனே இது கொடுமையில கொடுமை. இல்ல இன்னொன்னா, ஒரு சினிமா ரசிகர் உங்களுக்கு தெரியும், அண்ணன் இருக்கிற நாட்டுல வந்து அவர் ஸ்கிரீன்ல வேற யாராவது படம் ஓட்டினா விட மாட்டார்ல. யாரு? எங்க தளபதி தான் சொல்றேன். இல்லங்க, ஒரு ஹீரோ தாங்க இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு ஹீரோனா விஜய் தான். இந்த பக்கத்து ஸ்டேட் ஹீரோ வந்து சீனை போட இல்ல. விஜய் அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சம்மந்தம் இல்ல. விஜய் அவரே வந்து ஒரு விசால ஆந்திராவை தான் உருவாக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கவரே நிறைய பேர் வந்து அவரு தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சி அமைக்கணுங்கிறத விஜய்க்கு சொல்லி கொடுக்குறவர் யாருன்னு கேட்டா அவர் ஒரு நாயுடுகாரன். சரி, கூடவே சுத்துறதெல்லாம் முக்கியமான தளபதிகளா இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா தளபதிகளா இருக்கிறவங்க பல பேர் வந்து விஷால ஆந்திராவுக்காக தான் இருக்கிறாங்களாம். நம்ம தான் பாக்குறோமே யாரெல்லாம் அவங்க முக்கியத்துவப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பிறமொழியாளராகவே இருக்கிறாங்க. என்ன புரிதல் இருக்குது இவங்களுக்கு? முழுக்க தெலுங்கு லாபியை வச்சுக்கிட்டு தான் கூட வச்சுட்டு வரீங்க. ஸோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்ல தமிழர்கள் இருக்கிறோம். அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரு பேர் என்ன, பவன் கல்யாண் போன்றவர்கள்லாம் உங்க ஊர்ல நீங்க நல்லது செய்யுங்க, என்னமோ பண்ணுங்க. நீங்க கெட்டது பண்ணினா கூட நாங்கெல்லாம் மூக்க நுழைக்க மாட்டோம். என்னமோ அது உங்க பிரச்சனை, உங்க மக்கள் பிரச்சனை. எங்க ஊருக்கு வந்து தேவையில்லாத இந்த வெட்டி பேச்சுகளை பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். உங்க ஊர்ல வந்து தெலுங்கர்கள் இப்படித்தான் வாழணும், தெலுங்கர்கள் இதைத்தான் பேசணும்னு நாங்க சொன்னோம்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதைத்தான் நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு லெவலுக்கு தான் தமிழன் பொறுத்துக்கிட்டு இருப்பேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க ஒரு சில பேர் உங்க படத்தை பார்த்தாங்க, அதனால ஏதோ ஒரு சினிமாக்காரர் அப்படிங்கிறதுல அவன் வந்து கை தட்டிட்டு விசாரிச்சுட்டு இருப்பான். புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை, அதை செய்யாதீங்க. ஓகே, ரைட். ஒரு அவேர்னஸை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து யோசிக்கணும். அண்ட் முக்கியமான ஒரு எபிசோடு, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி பாரி. நன்றி.